வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு மூங்தால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு இருக்கிற மிச்ச தண்ணியும் ட்ரை பண்ணி இது போல் கையில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இது மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். இந்த பாசிப்பருப்பில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, இ மினரல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன், கால்சியம், பொட்டாசியம், புரோட்டீன், ஃபைபர் அப்படின்னு நிறைய இருக்குது. இது ஸ்கின்னுக்கும் ஐக்கும் ரொம்ப நல்லது. இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது லோ ஃபேட் தான் நமக்கு கொடுக்கும். நான் இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாசிப்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சுன்னா நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. இது மிதமான சூட்டில் நீங்கள் இது மாதிரி வறுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக கொஞ்சோண்டு லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு இதை நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே அந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரிய வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இது போலவே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏதாவது எண்ணெய் இருந்தால் அதை சக் பண்ணிக்கும். அப்படிங்கிறதுனால நான் இது போல் பண்ணியிருக்கேன். இது போல் எடுத்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோம்னு சொன்னால் இது கண்டிப்பாக 1 வீக் வரையும் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் ஆச்சு. நீங்கள் ரொம்ப செய்கிறதும் சுலபமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.